ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி சூசை பிள்ளை ஸ்வாம் பிள்ளை குடும்பத்தினர், பிரான்ஸ். திரு சூசை பிள்ளை ஸ்வாம் பிள்ளை இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் பங்கேற்போம். இந்த மறை உண்மைகளை கொண்டாட நம்மையே தகுதிப்படுத்திக் கொள்ள நமது பாவங்களை, மனித பலவீனங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளையே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் வார்த்தை மனிதரான மறை நிகழ்வில் மனித இனத்தின் மீட்புக்கு அடித்தளம் இட்டீரே. மக்களின் வேண்டல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு இரக்கம் காட்டியருளும். அதனால் ஒரே திருமகனின் பெயரை தவிர வேறொரு பெயரை அழைத்து மன்றாட தேவையில்லை என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 29 முதல் அதிகாரம் 3 இறைவார்த்தை 6. அன்பிற்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால், நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்களென அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராயிருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை.
அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதுமில்லை, அறிந்ததும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானா நம்மிடையே குடிகொண்டா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 1, 29 தொடங்கி 34 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததைக் கண்டேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என்று சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் எனது அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று இயேசுவினுடைய தூய்மை மிகு பெயரின் திருவிழாவை கொண்டாடுகிறோம். வழக்கமாக நமக்கெல்லாம் எல்லா குழந்தைகளுக்கும் நம்முடைய பெற்றோர்கள் பெயர் சூட்டுகிறார்கள், பெயர் வைக்கிறார்கள். ஆனால் இந்த குழந்தையை பொறுத்தவரை இந்த பெயரை கடவுளே தருகிறார். வானதூதர் கபிரியேல் மரியாவுக்கு தோன்றி அவருக்கு அந்த மங்கள வார்த்தைகளை, மகிழ்ச்சி நிறை வார்த்தைகளை, கடவுளிடமிருந்து வந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்த போது அவர் சொன்னார், அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவீர். இது கடவுளே தந்த பெயர். இயேசு என்கிற பெயருக்கு மீட்கிறார், மீட்பவர்,
என்பது பொருளாகும். இந்த பெயருடைய மகத்துவத்தை, பெருமையை புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமடலிலே 2வது பிரிவு 10-11 இறை திரு வார்த்தைகளிலே அவர் அழகாக சொல்லுகிறார். இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழ் உலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இத்தனை மேன்மை மிகுந்த பெயர் இயேசு என்கிற இந்த திருப்பெயர். விண்ணுலகு, மண்ணுலகு, கீழ் உலகு எல்லாரும் மண்டியிட்டு வணங்குவார்கள். விண்ணவர் மன்னவர் எல்லோரும் மண்டியிட்டு வணங்கக்கூடிய வல்லமை மிகுந்த, வலிமை மிகுந்த, பெருமை மிகுந்த, அச்சத்துக்குரிய பெயர் இந்த இயேசு என்கிற பெயர். ஒரு மனிதனுடைய பெயரை சொல்லுகிற போது கிளமெண்ட் என்று சொல்லுகிறோம், அந்தோனிசா, ஏதோ ஒரு பெயரை சொன்னவுடன் அந்த மனிதனுடைய ஆளுமை, ஒட்டுமொத்த ஆளுமையும் நம்முடைய கண்முன்னே விரிகிறது. ஒரு பிம்பமாக இவர் எப்படிப்பட்டவர், இவர் யார், என்ன குணம் உள்ளவர் என்கிற எல்லா விவரங்களும் அந்த பெயரை சொன்னவுடன் அந்த மனிதரை பற்றிய பிம்பம் நம்முடைய மனக்கண்முன்னே, மனத்திரையிலே தோன்றி மறைகிறது. அதுபோல இயேசு என்கிற பெயரை கேட்கிற போதே கடவுளின் தன்மை நமக்கு முழுமையாக தெரிகிறது. இயேசுவை பற்றி பேசும்போது இயேசு காட்டிய அன்பு, இயேசு காட்டிய இரக்கம், அவர் பாவிகளை நேசித்து அவர்களை மன்னித்தது, அவர் குழந்தைகளை அரவணைத்து ஆசீர்வதித்தது, நோயாளிகளை குணப்படுத்தியது, அவர் பேய்களை ஓட்டியது என்று அவரை பற்றிய எல்லாம் நம்முடைய கண் முன்னே விரிகின்றன. இந்த பெயரை, வல்லமை மிக்க இந்த பெயரை சொல்லுகிற போது இது ஒரு ஜெபமாகவே மாறிவிடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெயரை சொல்வதை விட சிறந்த ஜெபம் வேறு இல்லை என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். இயேசு 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 என்று நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிற போது இயேசு நம்முடைய வாயில் அருகே வந்து நிற்கிறார். இயேசு இயேசு என்று நாம் கூப்பிடுகிற போது நாம் கூப்பிடுகிற குரலை கேட்க அவர் காத்திருக்கிறார். இந்த பெயரை கேட்டவுடன் சாத்தான் ஓடி போகிறார். சாத்தான் தோற்று போகிற ஒரு இடம் என்றால் இயேசுவினுடைய பெயர் சொல்லுகிற அந்த நேரம். இயேசுவினுடைய பெயரை கேட்கிற போது சாத்தான் தோற்று போகிறார். பேதுரு இயேசுவினுடைய உயிர்ப்பு விண்ணேற்றத்திற்கு பிறகு, பெந்தகோஸ்தே பெருவிழாவிற்கு பிறகு அவர் ஆலயத்திற்கு முன்னே அமர்ந்திருக்கிற நடக்க இயலாதவன் அவரை பார்த்து பிச்சை கேட்கிற போது அவர் சொன்னார், அந்த சகோதரனை பார்த்து சொன்னார், சகோதரனே, என்னிடம் பொன்னோ பொருளோ இல்லை, இயேசுவின் வல்லமை மிக்க பெயராலே சொல்லுகிறேன், எழுந்து நட என்றார். அவன் எழுந்து நடந்தான். புனித அந்தோனியார் பேய்களை ஓட்டுகிற பெரிய அந்த அருங்கொடையை பெற்றிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் எப்போதெல்லாம் இயேசு என்கிற பெயரை சொல்லுகிறாரோ அந்த நேரத்திலெல்லாம் சாத்தான் அலகை அலறி அடித்து ஓடுவதை அவரது வாழ்க்கையிலே நாம் வாசிக்கிறோம். யாரெல்லாம் மனித நிலையிலிருந்து புனித நிலைக்கு கடந்து செல்ல விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசுவினுடைய திருப்பெயரை உச்சரிக்க வேண்டியது
அவசியம் என்பதை திரு அவை நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. திரு அவையினுடைய அனைத்து செயல்பாடுகளும் ஒரு பெயரை சுற்றித்தான் அமைந்திருக்கிறது. இதிலிருந்துதான், இயேசு என்கிற இந்த ஒரு பெயரில் இருந்துதான் திரு அவையில் இருக்கிற எல்லா அருள் அடையாளங்கள், திரு அவையினுடைய வழிபாடுகள் இவையெல்லாம் அடங்கி இருக்கிறது. இயேசு இல்லை என்றால் கிறிஸ்மஸ் இல்லை, இயேசு இல்லை என்றால் ஈஸ்டர் இல்லை, நாம் கொண்டாடுகிற மறை பொருட்களின் விழா எதுவும் இல்லை. எனவே நம்முடைய நம்பிக்கையின் அடித்தளம், அடிநாதம் எல்லாமே இயேசுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்கிற பெயரை உச்சரிப்பவர் மட்டுமே கடவுளின் அன்பை முழுமையாக சுவைக்க முடியும். ஏனென்றால் இந்த பெயரை கடவுளே தந்திருக்கிறார். கடவுளே தந்த பெயர். ஒரு பாடல் இருக்கிறது, இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இந்த பாடலை நீங்கள் பிறகு நேரம் கிடைக்கிற போது பாடி பாருங்கள். இயேசுவினுடைய பெயருக்கு என்னென்ன வல்லமை, மகிமை, பெருமை இருக்கிறது, சக்தி இருக்கிறது என்பது. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும் என்று இந்த பாடல் மிக அழகான பாடல், ஆழமான அர்த்தத்தை நமக்கு கற்றுத்தருகிற பாடல். அன்பிற்குரியவர்களே, இந்த இயேசுவுக்கு இன்றைக்கு திருமுழுக்கு யோவான் புதியதொரு இன்னும் ஒரு பெயரை கொடுக்கிறார். அவர் சொன்னது, இதோ இறைவனின் செம்மறி. இறைவனின் செம்மறி என்று இயேசுவை அழைக்கிறார். செம்மறியின் இரத்தத்தால் தான் பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம், அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்கள் மீட்கப்பட்டு பாலும் தேனும் பொழியும் வாக்களிக்கப்பட்ட புதிய நாட்டிற்கு, புதிய வாழ்விற்கு, விடுதலை வாழ்விற்கு அவர்கள் வழிநடந்து சென்றார்கள். இப்படி இந்த வாழ்விலிருந்து விடுதலை பெற்று நிறை வாழ்வுக்கு கடந்து செல்ல இயேசுவின் இரத்தம்தான் நமக்கு காரணமாக இருக்கிறது என்பதை சொல்லத்தான் இதோ இறைவனின் செம்மறி என்று இயேசுவை திருமுழுக்கு யோவான் அழைத்தார். இதைத்தான் 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் திருப்பலியிலே நாம் இதோ இறைவனின் செம்மறி என்று நாம் அழைத்து அந்த பெயரை மகிமைப்படுத்துகிறோம். எனவே நாம் குடும்பமாக இணைந்து அடிக்கடி நாம் தேவையிலே இருக்கிற போது, நோய்வாய்ப்பட்டிருக்கிற போது, மன உளைச்சலிலே அழுத்தத்திலே இருக்கிற போது, தோல்வி பயத்திலே இருக்கிற போது, தனிமையிலே இருக்கிற போது இயேசு 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 என்று அடிக்கடி அடிக்கடி திரும்ப திரும்ப இந்த நாம ஜெபம் என்று சொல்லுகிறோமே, இயேசுவினுடைய நாம ஜெபத்தை, இயேசு என்கிற இந்த தூய்மை மிகு திருப்பெயரை அடிக்கடி அடிக்கடி தொடர்ந்து நம்முடைய வாழ்விலே பயன்படுத்துவோம். இயேசு நம்முடைய இதயத்தை அன்பால் நிரப்புவார். இயேசுவின் அன்பால் நிரப்பப்பட்ட நம்முடைய இதயங்களிலிருந்து நல்ல செயல்கள் வெளிப்படும். நல்ல மனிதர்களாக, எப்படி திருமுழுக்கு யோவான் அங்கே இருந்த இயேசுவை இதோ இறைவனின் செம்மறி என்று அழைத்து அங்கு கூடியிருந்த யோர்தான் நதிக்கரையிலே கூடியிருந்த எல்லா மக்களுக்கும் அடையாளப்படுத்தினாரோ, சாட்சியம் பகர்ந்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையினாலும் நாம் இந்த செம்மறிக்கு, இயேசுவுக்கு சாட்சிகளாய் வாழ, சாட்சிய வாழ்வு வாழ இறை அருளை வேண்டுவோம். எல்லா நேரங்களிலும் இயேசு என்கிற தூய்மை மிகு இனிமை மிகு திருப்பெயரை நாம் உச்சரித்து ஜெபிப்போம். தருவின் காணிக்கை
என்னை முழுமையாகவே மனம் தருவேன் காணிக்கை. என்னை முழுமையாகவே ஆண்டவரே, அனைத்துள்ள இறைவா, நாங்கள் இங்கு மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வாழ்த்த பெறுவாராக. வருவே உன்னன்பில் இணைந்து தருவேன் காணிக்கை. என்னை முழுமையாகவே ஆண்டவரே, அனைத்துள்ள இறைவா, நாங்கள் மனம் தருவேன் காணிக்கை. என்னை முழுமையாகவே. அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் சாவை ஏற்கும் அளவுக்கு உமக்கு கீழ்ப்படிந்த கிறிஸ்துவுக்கு மீட்பளிக்கும் பெயரை நீர் அருளியது போல அப்பெயரின் ஆற்றலால் உமது பாதுகாப்பை எங்களுக்கு வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகிறது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு கொள்கின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி,
இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வை தருவனவாக. ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவின் பெயரைச் சிறப்பித்து மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்து உட்கொண்ட இத்திரு உணவு எங்கள் மீது உமது அருளை மிகுதியாக பொழிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பெயரும் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருப்பதை நினைத்து மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி சூசை பிள்ளை ஸ்வாம் பிள்ளை குடும்பத்தினர், பிரான்ஸ். திரு சூசை பிள்ளை ஸ்வாம் பிள்ளை இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி